ஓகே, இப்போ நம்ம வந்து கோவாக்கு ரீச் ஆகிட்டு இப்போ சுற்றி பார்க்கறதுக்காக போகிறோம். நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஃபேவரட் ஸ்பாட்டான பெல்லா வில்லா அப்படின்ற ஒரு ஹோம் ஸ்டேயில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு 1 இயருக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு இங்கே ஐ பட்டனில் தெரியும், வேணால் நீங்கள் அப்புறம் போய் பாருங்கள். இது வந்து ஒரு தமிழ் பீப்புள் நடத்துகிற ஒரு ஹோம் ஸ்டே. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வாட்டியும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான் வந்தோம். போன வாட்டி ஒரு நாள் தான் நாங்கள் தங்கினோம். இந்த வாட்டி வந்து ஒரு 2 டேஸ்க்கு மேலே தங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் வந்திருக்கோம். 2 டேஸ் புக் பண்ணியிருக்கோம். இந்த ஹோம் ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அந்த டூர்லாம் ரொம்ப காட்டல நாங்கள். இந்த வாட்டி நாங்கள் காட்டுறோம். எல்லா ரூம்ஸ்லாம் என்னென்ன ரூம்ஸ்லாம் இருக்குது, எப்படி இருக்குது, அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹோம் ஸ்டேயில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டே வந்து இந்த கார்டன் ஏரியா தான். உள்ளுக்குள்ளே ஒரு மினி காடு மாதிரி இருக்குது பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். நாங்கள் லாஸ்ட் டைம் வரைச்ச பார்த்திங்கன்னா ஒரு ரெய்னி சீசன் அந்த டைமில் வந்தோம். அதாவது அக்டோபர் அந்த மாதத்தில் வந்தோம், வின்டர் டைமில். கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. அந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை பசேல்னு இருந்தது. இப்போது வந்து மே சீசன், நாங்கள் வந்து பீக் சம்மரில் இருக்குது. பட் ஸ்டில் இந்த இடத்துல என்னால் அந்த கூல்னஸை ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அவ்வளோ மரம் செடியெலாம் இருக்குது இங்கே. இந்த ஹோம் ஸ்டேயில் நாங்கள் அகோடா அப்படின்ற ரூமில் தான் தங்கினோம். இது இந்த ஹோம் ஸ்டேலே கொஞ்சம் பெரிய ரூம். நம்ம ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ ஒரு 4 பேர் வந்தால் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ணலாம் இந்த ரூமில். இந்த ரூமில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது பக்கத்துலேயே ஒரு சிட் அவுட் இருக்குது. மார்னிங் சன்ரைஸ் டைமில் ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து வேடிக்கை பார்க்கறது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த ஹோம் ஸ்டேயில் இந்த ரூமை தவிர நிறைய ரூம்ஸ் இருக்குது. அந்த ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும், அதுக்கப்புறமா நைட் டைம் இங்கே டெரஸ் ஏரியாவில் இந்த லைட்டிங் போடுவாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதை பற்றி எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் ஊரெலாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து வகாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது இங்கேருந்து. இந்த இடம் வந்து தோனாபாலா, அதாவது பனாஜி பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் நினைக்கிறேன். அங்கே வகாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு 4-5 இடங்கள் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா லைனாக நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து போகலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock மார்னிங். இப்போது நேற்று நைட்டு வந்து செம்ம டயர்டாகிடுச்சு, தூங்கிட்டோம் நாங்கள். நான் நேற்று நைட் எங்கேயும் பெருசாக சுற்றி பார்க்கல, வெளியே போகல. நாங்கள் வெறும் டின்னர் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போ மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்னு. ஸோ டே 3 இது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டே 1 வந்து ஹூப்ளி வந்தோம், டே 2 வந்து கோவாக்கு வந்து ரீச் ஆனோம், டே 3 இப்போ 3rd டே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நிறைய இடங்கள் பார்க்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. வாங்க போகலாம். கோவாக்கு சம்மர் சீசனில் நிறைய பேர் வரவே மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும். அதனால் சீக்கிரமாக காலையில் எழுந்து நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிறது தான் ரொம்ப சேஃபான ஆப்ஷன். அதை தான் நாங்கள் இன்றைக்கி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். தெரியல பண்ண முடியுமான்னு. எங்கேயுமே சுற்றி பார்க்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே வந்து டிஃபன் ஓணுன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டோம். டீ தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், பன்னும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். டீ பன்னு டிஃபன் இல்லையா? ஜோக் இல்லையா? இப்போ நம்ம வந்து ஆஸ்ரான் பீச் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வந்திருக்கோம். இது வந்து வகாட்டார் பீச்சுக்கு பக்கத்தில் மினி வகாட்டார் பீச் அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இந்த லெவல்ஸ்க்கு பக்கத்தில் ஸ்டோன்வுட் பீச் ரெசார்ட்னு இருக்கும். அது பக்கத்தில் ஒரு கேப் இருக்கும், அந்த கேப் வழியாக உள்ளே போனோம் நம்ம. வாங்க போகலாம்.
ஆக்சுவலாக நாங்கள் வந்து சன்ரைஸ் டைமில் வரணும்னு நினச்சிருந்தோம். பார்த்தா டைம் பார்த்தீங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வெயில் அதிகமாகிடுச்சு. சம்மர் டைம் வந்ததுனால வெயில் அதிகமாகிடுச்சு. பட் வின்டர் சீசன், அந்த பீக் சீசனில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பீச்சு. இந்த பீச்சுக்கு இன்னொரு பேரும் இருக்காது, என்னென்னு போயிட்டு சொல்கிற உங்களுக்கு. என்ன பண்ணுறீங்க? ரொம்ப தாகமாக இருக்குது. அப்படி மேலே போய் இளநீர் வச்சு குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படி பாருங்க. மரத்துக்காரன் வந்தானா பின்னிடுவான், கொஞ்சம் இறங்குறீங்க. தென்னை மரம் ஏற தெரிஞ்சவங்களா இருந்தால் அப்படியே மொத்தமாக அழகாக நடந்து போய் எட்டுன்னு வந்துடலாம். சாய்வாக இருக்குது அப்படியே. அதான் ட்ரை பண்ணேன் நான். கிரிஞ்சி தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 100 படிக்கட்டை இறங்கின உடனே நமக்கு இந்த மாதிரி பீச் வந்துடும். இந்த பீச் பேர் உனக்கு என்னன்னு தெரியுமா? வாக்ரான் பீச். அது ஓசரான் பீச்சு. பட்டு கொலோக்கியலாக என்ன சொல்லுவாங்கன்னா நியூட் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பீச்சை வந்து நியூட் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ கிடையாது, யார் வேணால் வரலாம், எல்லாருக்குமே வந்து ஓப்பன் டு ஆல் தான். சாதாரண பீச் தான் இது, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க, வெறும் பீச் தான். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை இங்கே, ஒருத்தர் கூட இல்லை, ஒரு 4-5 பேர் கூட இல்லை. நார்த் கோவாவில் ரொம்ப அமைதியான பீச்சில் ஒரு பீச் இந்த ஓசரான் பீச். நல்ல சில் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டுங்க. கோவாவுக்கு நிறைய வாட்டி வந்தவங்களுக்கு இந்த பீச்சை பற்றி தெரியாது, அந்த அளவுக்கு இது ஒரு சீக்ரெட்டான பீச். இங்கே ஆக்சுவலாக வரச்சே நான் கேட்டேன், நான் கூட்டம் இருக்குமா அப்படிலாம் கேட்டேன். ஃபாரினர்ஸ்லாம் இங்கே வருவாங்களா நிறைய பேர் அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சீசன் டைமில் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த டைமில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. மே மாதம்லாம் யாரும் வரமாட்டாங்க, நிறைய பேர் இருக்கவே மாட்டாங்க, மக்களே வரமாட்டாங்க இந்த இடத்துக்குலாம் அப்படின்னாங்க. ஸோ நம்ம ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக காலியான ஒரு பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த பீச்சுக்கு வாங்க. கூட்டமே இல்லை, காலியாக இருக்குது. சம்மர் டைமில் வந்தீங்கன்னா இந்த பீச் சைடு ஷாக்ஸ்லாம் மோஸ்ட்லி க்ளோஸாக தான் இருக்கும். பட் இந்த பீச்சில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஜென்ரலாக சீசன் டைமில் வந்தீங்கன்னா இங்கே எம்டி ஸ்பேஸே கிடைக்காது. பட் இப்போ காலியாக தான் இருக்குது. இந்த பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாலோவாக இருக்குது. பட் மோஸ்ட்லி நார்த் கோவாலெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பீச்சிலும் கூட்டம் நிறைய இருக்கும். இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, எப்போவுமே கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் இங்கே. அதுவும் இந்த சீசன் இல்லாத டைமில் வந்தீங்க அப்படின்னா யாருமே இல்லை. ஈவினிங் டைமில் கொஞ்சம் கூட்டம் இருக்கும், சன்செட் டைமில். ஸோ ஈவினிங் டைம் வருவாங்க போல இருக்கு. யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்துக்கிறாங்க? ஜாலியாக இருக்கு, அப்படியே ஜில்லுன்னு காத்தடிக்கிறது. நாங்கள் வந்து சம்மர் டைமில் சம்மர் மாதிரியே தெரியல எங்களுக்கு. கோவா தாங்க, என்ன இருந்தாலும் இல்லை. நம்ம பீச் எல்லா இடத்துலையும் தானே இருக்குது அப்படின்னு நானும் யோசிச்சது உண்டு. ஆனால் இங்கே ஒரு ஃபீலிங் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, அதை ஒத்துட்டே ஆகணும். ஆமாம், நீ வந்து செகண்ட் டைம் வர இல்லையா? ஓகே, நம்ம வந்து ஒரு வாட்டி வந்துட்டோம் அப்படின்னா திருப்பி வரணும் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு இந்த ஊர். ப்ராப்ளி உங்களுக்கு எப்படி அப்படின்றத கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மலை இருக்குது பாருங்கள். இந்த மலை வந்து அஞ்சுனா ஹில் டாப்பு. அதுக்கு பக்கத்தில் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அஞ்சனா பீச் இருக்குது. இது வந்து இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஓசரான் பீச், மினி வாகாட்டர் பீச்சுன்னுவாங்க. அங்கே ஒரு ஹில் டாப் இருக்குது பாருங்கள். அந்த ஹில் டாப்புக்கு அந்த சைடு வந்து பிக் வாகாட்டர் பீச், மெயின் வாகாட்டர் பீச் இருக்குது. இந்த பீச்சுக்குள்ளே மேலேருந்து மலையிலேருந்து இறங்குற வழியில எல்லாம் பயமாக தான் இருக்குது. கஷ்டப்பட்டு வந்தோம்னாக்க பீச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது, திரும்பி வர நினைக்கிறது.
இறங்கிறதுக்கு இவங்க ஏஜ் குரூப்பில் இறங்கி வர்றது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஒரு 50 படிக்கிட்டு இருக்குமாங்க, 100 படிக்கிட்டு இருக்கும். 100 படிக்கிட்டு இறங்கி வரணும். அதுவும் வழியில் ஒரே வழுக்கெல்லாம் இருக்குது கொஞ்சம். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்போ ஆனால் அது இறங்கி வந்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மலையோடு சேர்ந்து பீச்சாக இருக்கு. ஆமாம், பீச் நல்லா இருக்கு. பாறை எல்லாம் அங்கங்கே இருக்குது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நான் ஃபஸ்ட்டு கோவாவுக்கு வந்தபோது முதல்ல வந்த ஸ்பாட் வந்து அந்த அஞ்சுனா ஹில் டாப் தான் வந்தேன் நான். ஏன்னா மலையில் ஏதோ கூட்டின்னு வராங்களே பார்த்தா கடைசி பார்த்தா அந்த மலைக்கு மேலேருந்து கீழே பார்த்தா பீச் இருக்குது. பயங்கர ஆச்சரியம் எனக்கு. நம்ம ஈஸ்ட் கோஸ்ட் நம்ம சைட்லாம் பார்த்தீங்கன்னா பிளெயின்ஸ்லேருந்து அப்படியே பீச் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கோவா இந்த வெஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா மலை இருக்கும். மலைக்கு உடனே வந்து பீச் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கச்சே வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லி புதுசாக இருந்தது. அண்ட் அப்போ வந்து நாங்கள் ஒரு கைடு மூலமாக வந்தோம். அந்த கைடு கூட சொன்னார் இதுதான் இந்தியா அப்படின்னாரு. அதான் இந்தியாவில் இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லச்சே வந்து நம்ம வந்து புல்லரிச்சுது. இப்போ கூட எனக்கு கையெல்லாம் புல்லரிக்குது. அங்கே ஒரு 2 ஃபாரினர்ஸ் இருக்காங்க. நல்லா ஒரு 1 மணி நேரமாக ரீல்ஸ் எடுத்துருக்காங்க. அவங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. நம்ம ஃபாரினர்ஸ் கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொல்ல பாருங்க, நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணோம். அதுதான் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. சம்பாதிக்கிற நேரத்தில் சம்பாதிப்பாங்க, அதே நேரத்தில் வந்து என்ஜாய் பண்ணுற நேரத்தில் என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க என்ஜாய்மெண்ட்டு ஏர்ன் பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒரு பேண்ட் செட் பண்ணுவாங்க. எப்பயுமே ஏர்ன் பண்ணிட்டே இருக்கணும்னால எப்பயுமே என்ஜாய் பண்ணுவாங்க. கரெக்டாக இப்போ அழகாக ஒரு டைம் டேபிள் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க லைஃப்பை. என்ன பண்ணுற நீ? யோகா. வீட்டிலலாம் யோகா பண்ணுறது இல்லை, பீச்சுக்கு வந்தால் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகா பண்ணுறோம் அப்படின்னு காட்டிக்கிறது. சூப்பராக இருக்கா? சிவாஜி தான், எம்ஜிஆர் தான், கோவா தான். ஏன் ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்கெல்லாம் விட்டுட்டேன். எனக்கு அதுக்கு மேலே டைலாக் பேச வராது. பஞ்சு டைலாக்கே நம்மளுக்கு எப்பயாவது தான் வரும். அது ரொம்ப லென்த்தியான பேச தெரியாது. மார்னிங் ரொம்ப ப்ளசண்ட் மார்னிங்காக அமைஞ்சது. இங்கே வந்தது விட்டு போக மனசே இல்லை. அதனால போனோம் அடுத்த பீச்சை நோக்கி. அடுத்த பீச் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து வாகாட்டார் பீச் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் போகிறோம். வாங்க போகலாம். இங்கே ரொம்ப கஷ்டமே என்னன்னா இந்த படிக்கட்டு தான். அவ்வளோ தூரம் பாருங்க, இறங்கச்சே தெரியல நமக்கு. திருப்பி ஏறச்சே தான் கஷ்டம் தெரியுது. ஆனால் சில நல்ல விஷயங்கள்லாம் அனுபவிக்கணும்னா சில பெயின்ஸ்லாம் எடுக்கணும்னு அதில் இது ஒரு பெயின். இது இறங்கிறது தெரியல கஷ்டம், ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் வர வழியெல்லாம் கொஞ்சம் பார்த்து வரணும். இந்த மாதிரி பள்ளமாக இருக்குது, உடஞ்சிருக்கு. வீடியோ எடுக்கிற பேரில் அப்படியே வீடியோவே எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. கொஞ்சம் கீழே பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம். ஆமாம், நீ வந்து இதை அது ஐஃபோனை கொடுத்துட்டு ஐஃபோனை கொடுத்துட்டு நீ அப்படியே பார்த்து ஐஃபோனுக்கு விட்டேன்னா அது பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா வாகத்தார் பீச் பக்கத்தில் நவரத்னான்ற ஒரு வெஸ்டர்ன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இதனால் பயங்கர பசியில் இருக்கோம், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை முடிச்சுட்டு அடுத்தது எங்கே போகணும்? வாகத்தார் பீச்சுக்கு போகணும். வாகத்தார் பீச்சுக்கு பார்க்கிங் ஏரியா இருக்குது. அதுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே தான் இந்த ஹோட்டலும். ஒன்று பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். நாங்கள் சவுத் இந்தியன் இட்லி வடை கிடைக்கும்னாங்க. அது வந்த உடனே தான் தெரியும் அது இட்லி வடையாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது.
கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்குது. காஸ்ட்லி ரொம்ப கோவாவில் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குது. இது ராமரத்னம், இந்த ஹோட்டல் பேர் ராமரத்னம் வெஜிடேரியன் உடுப்பி. இவங்க ஊரில் வந்து வெஜிடேரியன் ஹோட்டல், எங்கள் ஊரில் வெஜிடேரியன் ஹோட்டல்னாலே கூடவே வந்து உடுப்பி அப்படின்னு போட்டுருக்காங்க. உடுப்பியோ எனக்கு தோசை குடுப்பியான்னு பேசுகிறோம். வண்டா காக்காசும் மாபு காக்காசும் திறந்திடு சிசி. ஐயோ சாமி. இங்கே இந்த சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் சாம்பார், பாயச சாம்பார். இந்த சர்க்கரை எல்லாம் போட்டுருக்கோம். என்னோட மசாலா ஊத்தப்பமும் வந்தாச்சு. ஒரு பிடி பிடிக்கணும் அப்போ. இப்போ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வாகாட்டார் பீச் அப்படின்னு சொல்லி பீச் இருக்குது, அங்கே வந்திருக்கோம். இது வந்து அந்த ஆஸ்ரான் பீச்சுக்கு ஒரு 5 minutes டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஆஸ்ரான் பீச்சில் பக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பீச், நிறைய பேர் மக்கள் வருவாங்க. பெரிய பீச் இது. இங்கே இந்த சைட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டு வரைக்கும் இருக்குது. மலை பார்த்திங்கன்னா மலையை தாண்டி கூட வாகாட்டார் பீச் தான். ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு பீச் இது. நாங்கள் லாஸ்ட் டைம் வரச்ச இந்த வாகாட்டார் பீச்சில் நிறைய ஃபாரினர்ஸை பார்த்தோம். எஸ்பெஷலி ரஷ்யன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. இந்தியன்ஸை கண்ணு கட்டின வரைக்கும் எங்களால் பார்க்கவே முடியலங்க. மார்னிங் டைமில் வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் நடக்கும், யோகா கிளாஸ்லாம் நடக்கும். அது எல்லாமே வந்து அவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. பட் இப்போ 2020க்கு அப்புறம் தான் இந்த பீச் இந்தியன்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சுங்க. நம்மள நிறைய பேருக்கு இந்த பீச்சை பற்றி தெரிய ஆரம்பிச்சது காரணமே இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி சோஷியல் மீடியா தாங்க. கொஞ்சம் அமைதியான ஒரு பீச் தான். நார்த் கோவாவில் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்கன்னா இது ஒரு பார்ட்டி பண்ணுறதுக்கு இடம், கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த பாகா பீச், கேலங்கோட் பீச் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும். அது மட்டும்தான் நார்த் கோவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே போன அந்த ஆஸ்ரான் பீச், இது வாகாட்டார் பீச், இங்கெல்லாமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான இடம். ரொம்ப கூட்டம் கம்மியாக இருக்கும். இங்கெல்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த அமைதியான ஒரு ஃபீலை வந்து இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதுக்கு நார்த் சைடு இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா ஆரம்போல் பீச்னு ஒன்று இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு பீச்சு. அது வந்து டைம் கிடச்சிருந்தா நம்ம இந்த இதில் போகலாம். நம்ம இந்த பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப களைகட்டும். இங்கே நிறைய ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் இங்கே வருவாங்க ஈவினிங் டைமில். அண்டு சன்செட் தாங்க பெஸ்ட் இந்த இடத்துல. மார்னிங் டைம், டே டைம்லாம் வந்து வெயிலெல்லாம் வந்தால் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த டைமில் வந்தீங்க அப்படின்னா, சன்செட் டைமில் வரீங்க அப்படின்னா இங்கே நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. அந்த அளவுக்கு இதுவாக இருக்கும். நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க. இப்போ கூட ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க அந்த மூலையில். பட் நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னா அந்த சீசன் டைமில் வாங்க, ஈவினிங் டைமில் வாங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இந்த வாகாட்டார் பீச் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாகாட்டார் ஹில் வியூ இருக்குது. இது வந்து சன்செட் வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் பக்கத்தில் வாகாட்டார் பீச்சில் நீங்கள் படிக்கட்டு வழியாக கூட ஏறி வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கார் வரைக்கும் வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சன்செட் டைமில் இந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சத்ரபதி சிவாஜியோடைய ஸ்டாச்சு இருக்குது. நீங்கள் அதை கூட கேட்டுட்டு வரலாம். வியூஸ் வந்து இங்கேருந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆஸ்ரான் பீச் இங்கே இருக்குது, இந்த சைடு இருக்குது. அப்படியே இப்படி டர்ன் பண்ணி இந்த சைடு வந்தால் இங்கே வந்து அந்த வாகாட்டார் பீச் இருக்குது இந்த ஏரியாவில். இதுக்கு 2த்துக்கும் நடுவில் இந்த வியூ பாயிண்ட்.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே ஒரு சப்போரா ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அங்கே போக போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இந்த சப்போரா ஃபோர்ட்டுக்கு வந்து இங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த வழியாக நடந்து போனோம். இந்த வழியாக நடந்து போனோம். ஒரு 200 மீட்டர்ஸ் நடந்து போனால் மேலே ஒரு ஃபோர்ட் வருமா, போய் பார்ப்போம் என்னென்னு. சப்போரா ஃபோர்ட் ரீச் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டீப்பான பாத்வேல அரௌண்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் போகணுங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 100 படிக்கட்டு ஏறி போனோம் அப்படின்னா மலைக்கு மேலே இந்த ஃபோர்ட் நம்ம வந்து போய் பார்க்கலாம். அந்த காலத்தில் இந்த ஃபோர்ட் பக்கத்தில் சப்போரா ரிவர்னு ஒன்று இருக்குது, அதோட கோவா பார்டர் முடிஞ்சிருமா. அதனால இந்த சப்போரா ஃபோர்ட்டை ஒரு அவுட் போஸ்ட்டாக அன்னைக்கு ஆட்சி செஞ்சவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 வீலர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது வரைக்குமே வரலாம். இந்த படிக்கட்டு இருக்குது, படிக்கட்டு வரைக்குமே 2 வீலர் எடுத்து வந்து இங்கே பார்க் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பேஸ் இருக்குது இங்கே. சப்போரா ஃபோர்ட்டை பிஜப்பூர் கிங்கான அதில் ஷா அப்படின்ற ஒருத்தர் தான் 17th சென்ச்சுரியில் கட்டியிருக்காரு. பட் கட்டின கொஞ்சம் வருஷம் கழிச்சு அது வந்து மராத்தாஸ் கையில் போயிடுச்சான். இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு போர்ச்சுகீஸ் அதை கேப்சர் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறமா ஒரு 4-5 ராஜாக்கள் கிட்ட இது வந்து கை மாறி இருக்கு. இப்படி நிறைய போரில் இந்த ஃபோர்ட் அடி வாங்கினதுனால இன்னைக்கு இந்த ஃபோர்ட்டோடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம ஃபோர்ட்டுக்குள்ளே போய் பார்த்தா தாங்க தெரியும். படிக்கட்டு பார்த்தீங்கன்னா நிறைய படிக்கட்டு இருக்குது. ஸோ இது பெஸ்ட்டு வந்து மார்னிங் 10 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டைமே நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. சப்போஸ் அப்படி அலோவ் பண்ணாங்கன்னா அந்த சன்ரைஸ் டைமில் வந்துடணும், வெயில் வரதுக்கு முன்னாடி வந்துடணும். இப்போ நாங்கள் வந்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக வந்தோம். மணி 10-11 மணி ஆயிடுச்சு. ரொம்ப வெயிலாக இருக்குது, ஏறவே முடியல. மேலே போனால் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்றாங்க, பார்ப்போம். நான் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருக்கேன் இங்கே, ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி வந்தேன். சரியாக ஞாபகம் இல்லை என்னென்ன இருந்தது அப்படின்றது, சரியாக ஞாபகம் இல்லை. பார்த்தா தான் தெரியும். ஆனால் அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே ஒன்றும் கிடையாதுன்னு தெரியும். அதை தள்ளி நம்ம வந்து கொஞ்சம் வாக் பண்ணி போனோம். வாக் பண்ணி போனீங்கன்னா அந்த வியூலாம் நல்லா தெரியும். சன்செட் டைம் நல்லா இருக்குங்க. ஈவினிங் டைம் வாங்க பெஸ்ட். இந்த இடங்கள், இந்த வேகாட்டா, அஞ்சுனா எல்லா இடமும் வந்து ஈவினிங் டைம் வந்தால் உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா வந்து அப்போது கொஞ்சம் டயர்ட்னஸ்ஸே இருக்காது. நம்ம வந்து மத்தியான டைம் வந்தது ரொம்ப டயர்டாக இருக்குது, மூச்சு பயங்கரமாக வந்தது. வாங்க மேலே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. எங்கள் அம்மாவால் ஏற முடியல, பாவம் அங்கேயே உட்காந்துட்டோம் அப்படின்ற இடத்துல. நான் ஒரு கடையில் சொல்லி விட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அவங்களால ஏற முடியல. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்த வேகட்டார் பீச். இந்த பீச் பார்த்திங்கன்னா வேகட்டார் பீச். அங்கேருந்து பக்கத்தில் தான் இந்த சப்போரா ஃபோர்ட் இருக்குது. அந்த ஃபோர்த் ரீச் என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. ஐயோ, இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே. உங்களுக்கு என்ன பாவம்? எல்லா கேலரிஸும் எனக்கு இப்பயே பர்ன் ஆயிடுச்சு. நல்ல வேலை நம்ம ஒரு பெரிய அதிகாரிங்கனால ஆப் ஆயிட்டான். வா போகலாம், வா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இங்கே பிளெயின்ஸ் தான், ஃபுல்லுமே பிளெயின்ஸ் தான். இங்கே எல்லாமே பிளெயின்ஸ் தான். சும்மா அந்த எண்டு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாம்.
ஃபிட்டாக இருந்தால் மட்டும் இந்த இடத்துக்கு வாங்க. ஏஜ்டு பீப்புளாக இருந்தால் தயவு செஞ்சு வராதிங்க. கிட்ஸ் எல்லாம் வரலாம், அவங்களாம் ஏறி வந்துடுவாங்க. சின்ன கொஞ்சம் தூரம் தான். பட்டு நம்ம யங்ஸ்டர்ஸாக 90s கிட்டு 2K கிட்டாக இருந்தால் கூட நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா மட்டும் வாங்குங்க. ரொம்ப டயர்டாகுது. நான் ஒரு வழியாக இந்த மேலே ஏறிட்டேன். இங்கே ஃபோர்ட் எதுவுமே கிடையாது. ஃபோர்ட் இருந்தது வந்து இடிச்சிட்டாங்க. ஏற்கனவே கட்டினது தான் ஃபோர்ட்டு, அதை வந்து இடிச்சிருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு. ஃபோர்ட்டு கட்டினது எல்லாமே இடிச்சிருக்காங்க. பட் கொஞ்சம் தூரம் நம்ம வந்து வாக் பண்ணி போனோம் அப்படின்னா வியூஸ் வந்து நல்லா தெரியும். வியூ பாயிண்ட்லாம் இருக்கும் இங்கே. அந்த எண்டில் போனீங்கன்னா வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கேருந்து வியூஸ் நல்லா தெரியும். மெயினாக அதுக்காக தான் இங்கே வருது. என்ட்ரி டிக்கெட்லாம் எதுவும் இல்லை போல இருக்குது. ஐ திங்க் 50 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எதுவும் சார்ஜ் பண்ணல எங்ககிட்ட. வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு வாட்ச் டவர் மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கே உள்ளேருந்து அந்த சோல்ஜர்ஸ்லாம் பார்ப்பாங்க போல இருக்கு. இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இப்போ நம்ம வாகேத்தார் பீச் வந்தோம் இல்லையா, நல்ல சகுனம். இப்போ நம்ம அந்த வாகேத்தார் பீச் போனோம் இல்லையா, அந்த பீச் இது தான். அந்த ஹில் டாப் அங்கே இருக்குது. ஹில் டாப் அந்த வாகத்தாரில் அந்த சிவாஜி ஸ்டாச்சு இருந்தது, அது வந்து அங்கே இருக்குது இந்த பாயிண்ட்டு. இது வாகத்தார் பீச். ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு வியூஸ் வந்து அட்டகாசமாக இருக்குது உண்மையில். 1/2 hour ஆகிடுச்சு மேலே ஏறி வரதுக்கு. வெயில் நாள் தான் கொஞ்சம் கஷ்டம். ஈவினிங் டைம் வரலாம், அப்படின்னா ஏர்லி மார்னிங் டைம் வந்திருக்கணும். ஆக்சுவலாக இந்த சைடு மேலே நம்மளால் ஏற முடியல அப்படின்னா இங்கே சைடில் வந்து ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் வழியாக நீங்கள் போயிட்டு இந்த கேப் வழியாக நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரியான வியூ பாயிண்ட் இருக்குது. அது கூட நம்ம என்ன போய் பார்க்கலாம். இதுக்கு மேலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ரிஸ்க்கும் கூட. இது வந்து கொஞ்சம் சேஃப் இந்த சைடு போகிறது. ஸோ கொஞ்சம் தூரம் நான் வந்து போய் காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போரா ரிவர் வந்து அந்த சீயோட ஜாயின் ஆகுது. அது பக்கத்தில் சப்போரா ரிவர்னு இருக்குது, அது வந்து சீயோட ஜாயின் ஆகிற இடம் இந்த இடம். ஆக்சுவலாக இப்படியும் நம்ம வந்து போகலாம், இந்த பக்கம் போகலாம். இப்படி போயிட்டு அந்த பக்கம் போய் அந்த எட்ஜ் வரைக்கும் கூட போகலாம் நம்ம. அதுவும் அங்கேருந்தும் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய பேர் போகிறது கிடையாது அங்கெல்லாம். தனியாக போகாதீங்க, கூட்டமாக இருந்தால் போயிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா போங்க. சப்போரா ஃபால்ட் இதோட பார்த்து முடிச்சாச்சு. பெருசாக ஒன்றும் கிடையாது, வியூஸ் மட்டும்தான். சுற்றி வியூஸ் பார்க்கலாம் நம்ம, அவ்வளோதான். அந்த வியூஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஃபோர்ட்டுக்கு வாங்க, மற்றபடி ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இதோட பார்த்து முடிச்சாச்சு நம்ம. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாம் வாங்க. இந்த ஃபோர்ட்டுக்கு ரொம்ப ஏர்லியாக வரணும். அப்படி வரலைன்னா வராதிங்க, இந்த நிலைமை தான் ஆகும். இதெல்லாம் ஆக்டிங்னு நினைக்காதீங்க, உண்மையிலேயே அந்த நிலைமையில் தான் இருக்காங்க மேடமே. ஆக்சுவலாக திருப்பி இன்னொரு ஃபோர்ட் அங்கே இருக்கும். இப்படியே உருண்டு நான் கீழே போயிடலாமான்னு என்னால் முடியல. அந்த ஃபோட்டோக்கு போயிடலாம், நான் போயிட்டு வந்துடலாம். ஒரு 2 hours ஆகும். இதோட கொஞ்சம் பெருசாக நான் கார்லேயே உட்காந்துக்கிறேன், இல்லைன்னா என்ன ரூமில் விட்டுருங்க முடியும். ஐயோ முடியல. ஐயோ ஏன் மகமா இது.
ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட்னா போச்சு. இவங்க வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. நான் வரலப்பா, நான் இந்த விளையாட்டுக்கே வரலடா சாமின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க. நாங்கள் 3 பேரும் மாட்டின்ட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இடத்துல இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடம் வந்து பார்க்கலாம். ரொம்ப தூரம் நடக்க விட்டுற மாட்டீங்களே. தெரியாது, நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோர்ட்டு தான்.